ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து 6th ஸ்டாண்டர்டில் செகண்ட் டேர்மில் ஃபஸ்ட் லெசன் எக்கனாமிக் அண்ட் இன்ட்ரடக்ஷன். இதுதான் வந்து எக்கனாமியோட பேசிக். இதில் ஒரு சின்ன கான்செப்ட்ஸ் வந்து நம்ம கிளாரிஃபை ஆனால் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, எக்கனாமி வந்து இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, எக்கனாமினா பொருளியல். ஓகே, ஃபஸ்ட் வந்து இது எல்லாமே ஒரு கான்வர்சேஷன் மாதிரி போகும். அவங்க எல்லா பசங்களை வந்து எல்லோரும் விளையாடிட்டு இருப்பாங்க. அங்கே வந்து ஒருத்தன் வந்து கவின் வந்து அவங்க யார் கூட விளையாமல் தனியாக இருப்பான். அவரோட அங்கிள் பேர் வந்து மோகன். இவர் வந்து என்ன சொல்வார், மோகன் இவரோட நேமு, இவனோட பேர் வந்து கவின், அடுத்தது இவனோட பேர் வந்து விமலன். ஓகே, விமலன் இவன் வச்சுக்கோலாம், விமலன். இவங்க வந்து இவரோட சிப்ளிங்ஸு, விமலன் கவினும் சிப்ளிங்ஸு. மோகன் வந்து அவரோட அங்கிள். இவன் வந்து வில்லேஜ்லேருந்து வந்திருப்பான் கவின். இவங்க எல்லாரும் அவங்க கூட சேராமல் வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவனை. அதுக்கு வந்து கவின் வந்து அழுதுகிட்டே, நான் எங்கள் வீட்டுக்கு போயிடுறேன், எங்கள் வில்லேஜுக்கு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கு வந்து மோகன் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் விமலில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு அந்த அவன் வில்லேஜர் சொல்லி அவனை கிண்டல் பண்ணியிருப்பாங்க. அதனால் அந்த வில்லேஜோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத பற்றி மோகன் வந்து சில பேர், நானும் அங்கேருந்து தான் வந்தேன், ஏன் இப்படி கிண்டல் பண்ணுறீங்க, அதுதான் நம்மளுடைய கிராஸ் ரூட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அதுதான் வந்து இதில் இம்பார்ட்டண்ட் ஃபஸ்ட் பேஜில். செகண்ட் வந்து எல்லோரும் கூப்பிட்டு உட்கார வச்சு அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நம்ம சாப்பிட்றோம்ல அந்த ஃப்ரூட்ஸ்லாம் வந்து யார் வந்து விளைவிக்கிறா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க எல்லாமே ஃபார்மர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃபார்மிங் தான் வந்து வில்லேஜோட மெயின் ஆக்குபேஷன் அப்படின்னு சொல்கிறார். அது கேட்டவொடனே சில்ட்ரன்ஸ் எல்லாமே சர்ப்ரைஸ் ஆகிடுறாங்க. அப்படியா, நான் வந்து எங்கேயோ கடையிலேருந்து வாங்கியிருப்பேன், அந்த பொருள் அங்கேருந்து வாங்குவோம் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஃபார்மிங் வந்து பண்ணி வில்லேஜ்லேருந்து அது கிடைக்குதுன்னு எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சில்ட்ரன்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க. இந்த ஃபார்மர்ஸ் வந்து க்ரோ பண்ணுறாங்க, நிறைய க்ராப்ஸ் வந்து விளைவிக்கிறாங்க. பல்சஸ்ஸு, கிரெயின்ஸு, வெஜிடபிள்ஸு, இது விளைவிச்சு அது எல்லாமே ஷாப்புக்கு அனுப்புகிறாங்க. சிட்டியில் இருக்கிற ஷாப்புக்கு அனுப்புகிறாங்க. அங்கேருந்து நம்ம வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு வாங்கி நம்ம அதை பயன்படுத்துகிறோம்னு சொல்லி மோகன் அங்கிள் வந்து சொல்கிறார். இதெல்லாம் கேட்டவொடனே ஓகே அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் வில்லேஜில் வந்து பீப்புள்ஸ் வந்து எல்லா பொருளையும் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. அது பேர் தான் சந்தைன்னு சொல்லுவாங்க. அவங்க ஷாப்புன்னு சொல்லாமல், ஓகே, அதை ஷாப்புன்னு சொல்லாமல் அது என்ன சொல்கிறாங்கன்னா சந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தை தான் வந்து எசென்ஷியல் எலமெண்ட் டு பையிங் ப்ராடக்ட் அண்ட் இன் வில்லேஜ். ஓகே, ரூரல் ஏரியாவில். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தோன்னா அங்கே என்ன பண்ணுவாங்க, சந்தையில் என்ன பண்ணுவாங்கன்னா பையிங் அண்ட் செல்லிங் தான் வந்து சந்தையில் நடக்கும். என்ன நடக்கும், பையிங் அண்ட் செல்லிங் தான் வந்து சந்தையில் நடக்கும். இது கேட்ட அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் வந்து நான் கிண்டல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இது சந்தைன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, எ வில்லேஜ் ஒன்ஸ் இன் எ வீக் ஆர் மந்த் எல்லாருமே எல்லா பொருளையும் ஒரே இடத்துல விற்பாங்க, ஸ்பெசிஃபிக் டைமில் ஸ்பெசிஃபிக் இடத்துல. அதை தான் வந்து சந்தைன்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது இம்பார்ட்டன்ட் கன்சியூமர் குட்ஸ்னால் என்னென்னா, எ ஃபினிஷ்டு குட்ஸ் விச் ஆர் brought ஃப்ரம் த மார்க்கெட் to fulfill the daily need of the consumer is called consumer goods. finished goodsன்றது வந்து மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்துட்டு அதை வந்து ஃபினிஷ் கூட்ஸ் வந்து மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு அதை வந்து நம்மளோட டெய்லி நீட்ஸுக்கு வந்து ஃபுல்ஃபில்லாக யூஸ் பண்ணுறது தான் வந்து கன்சியூமர். நம்ம தான் கன்சியூமர். இப்போ ஒரு மார்க்கெட் போய்ட்டு ஒரு காய்கறி வாங்கிடும், அதை நம்ம யூஸ் பண்ணுறோம், அதான் கன்சியூமர் குட்ஸ். நம்ம வாங்கிட்டு வர பொருள் பேர் குட்ஸ். நம்ம வந்து கன்சியூமர். தக்காளி வேணும்னா நம்ம வந்து டொமேட்டோ வந்து கன்சியூம் பண்ணுறோம், கன்சியூமர் குட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ரைஸு, கிளாத்து, பைசைக்கிள்ஸ், இது எல்லாமே இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் தான். அடுத்தது வந்து ஓகே, அடுத்தது வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து இது என்ன சொல்கிறாங்க, இது பழங்காலத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறாங்க, இது பழங்காலத்தில் வந்து பார்ட்டர் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னா, இப்போ வந்து பார்ட்டர் சிஸ்டம் வந்து அந்த காலத்தில் வந்து காயின்ஸ்லாம் கிடையாது. இப்போ என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, அதிகமாக ஒரு பொருள் இருக்குது, அதை கொடுத்துட்டு எனக்கு தேவையான பொருளை நான் வாங்கிக்குவேன். அதுதான் பார்ட்டர் சிஸ்டம். இதில் வந்து பார்த்தோன்னா ஒருத்தர்கிட்ட அரிசி அதிகமாக இருக்கணும், இன்னொருத்தர்கிட்ட துணி வந்து அதிகமாக இருக்கும். அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி. இப்போ எனக்கு அரிசி வேணுன்னா நான் துணி கொடுத்து அரிசி வாங்கிக்குவேன், அது மாதிரி மாற்றி. இப்போ இதில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, இப்போ கிளாத் வந்து அவருக்கு வந்து ரைஸுக்கு, இப்போ என்கிட்ட ரைஸ் இருக்குது, அதை கொடுத்துட்டு எனக்கு கிளாத் தான் அவர்கிட்ட இருக்குன்னா, நீங்கள் எனக்கு வந்து கிளாத் வாங்கினா பிடிக்கலைன்னா